இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. திருவள்ளுவர் அழகா ஒரு திருக்குறள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிமையான வார்த்தைகள் எத்தனையோ வார்த்தைகள் இருக்கும் பொழுது நம்ம தீமையான வார்த்தைகளை சொல்லி ஏன் ஒருத்தங்களை ஹர்ட் பண்றோம், ஒருத்தங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான மீனிங். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்லயும் நிறைய வயசானவங்க இருப்பாங்க. வயசானவங்க நான் எதுக்கு மென்ஷன் பண்ணி பேசுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டுல வீட்டுல பாத்துருக்கோம், நம்ம நிறைய வயசானவங்க இருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கோவப்படுறது யாரு அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம கோவப்படும். ஏன்னா அவங்களால நம்ம எதுவும் சொல்ல முடியாது, என்ன சொன்னாலும் அவங்க பாவம் அமைதியா கேட்டுட்டே இருப்பாங்க. அதனால ஈஸியா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி ஈஸியா ஹர்ட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அது அவங்க எப்படி எடுத்துக்கிறான்ற ரெண்டு விதங்கள் இருக்கு. நார்மலா எடுத்துப்பாங்க, இன்னும் ரொம்ப ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன் அப்படின்னா ரொம்ப அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பட்டவங்களும் இருக்காங்க. எங்க முதியோர் இல்லத்துக்கும் நிறைய கால் வருது. யார் கால் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி வயசானவங்க தான். ஏன் அப்படின்னா உங்க முதியோர் இல்லத்துல இந்த மாதிரி நீங்க சேர்த்துப்பீங்களா, இன்னும் அட்மிஷன் இருக்கா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கறாங்க. அவங்க ஏன் அந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னு அவங்களை இன்னும் நம்ம டீப்பா விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வீட்டுல இந்த மாதிரி ஹர்ட் பண்றாங்க, இந்த மாதிரி அடிக்கிறாங்க, இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள்லாம் சொல்லி நம்ம மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசுறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்படுறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம எந்த விஷயத்த எப்படி பேசுறோன்ற விதத்துல தான் இருக்கு. ஸோ அவங்க மனசு புண்படாத மாதிரி பேசுங்க, இனிய வார்த்தைகளை பேசுங்க, அவங்கள அன்பா பார்த்துக்கோங்க, அன்பா அரவணைச்சு நடத்துங்க. ஏன்னா இவ்வளவு காலங்கள் நமக்காக இருந்துட்டாங்க அவங்க. இன்னும் கொஞ்ச காலங்கள் அவங்கள நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ அன்பா பேசுங்க.